இந்திய நாட்டிற்கு கிராமங்களே முதுகெலும்பு. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முக்கால்வாசிக்கும் அதிகமானோர் கிராமப்புறங்களிலேயே வசித்து வருகின்றனர். கிராமங்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். இந்தியாவில் இமயம் முதல் குமரி வரை ஆயிரக்கணக்கான கிராமங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிராமமும் தனக்கே உரித்தான வரலாற்று சிறப்புகளை கொண்டுள்ளது. இதற்கு மாற்றள்ளி கிராமம் விதிவிலக்கல்ல. இங்கே கற்களும் கதை சொல்லுகின்றன. இந்த மண்ணின் ஒவ்வொரு துளியிலும் முன்னோர்களின் அடிச்சுவடுகள் பதிந்துள்ளன. பூமி பந்தின் வரைபடத்தில் மாற்றள்ளி கிராமம் 12.15 டிகிரி வடக்கிலும் 77.10 டிகிரி கிழக்கு ரேகையிலும் உள்ளது. ஆசிய கண்டத்தில் தென்னிந்தியாவின் முன்னோடி மாநிலமான கர்நாடகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ளது மாற்றள்ளி கிராமம். கூகுள் எர்த் இணையதளத்தில் காணப்படும் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் மாற்றள்ளி கிராமம் இயற்கை அன்னையின் பசுமை போர்த்திய ஆடையின் மீது வெண்ணிற ஜரிகை போட்டது போல காட்சியளிக்கிறது. கர்நாடக வரைபடத்தில் 20ஆம் நூற்றாண்டு இறுதி வரை மாற்றள்ளி கிராமம் இடம் பெற்றிருக்கவில்லை. இப்போது புதிய வரைபடத்தில் மாற்றள்ளி இடம் பெற்றிருப்பது நமது ஊரின் வளர்ச்சியையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது. மாற்றள்ளி பகுதி தொன்று தொட்டு தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது சென்னை மாகாணத்திற்கு உட்பட்டிருந்தது. கொல்லேகால் தாலுகா அப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு நமது நாடு மொழி அடிப்படையில் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. அப்போது கன்னடம் பேசும் மக்கள் அதிகமாக இருந்த கொல்லேகால் தாலுகா கர்நாடகத்துடன் இணைக்கப்பட்டு மைசூர் மாவட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. வடக்கே ஓடும் காவிரி நதியும் கிழக்கே ஓடும் பாலாறும் எல்லை கோடாக அமைந்து கொல்லேகால் தாலுகாவை கர்நாடகத்துடன் இணைக்க உதவி புரிந்தன. இருப்பினும் அன்று முதல் இன்று வரை கொல்லேகால் தாலுகாவின் கிழக்கு பகுதியில் தமிழ் பேசும் மக்களே அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். இதைப்போல் கன்னடம் பேசும் மக்கள் அதிகமாக வசிக்கும் தாளவாடி பகுதி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. மொத்தத்தில் மாற்றள்ளி தமிழர்கள் கர்நாடகத்திற்கு இடம் பெயர்ந்தவர்கள் அல்ல, கர்நாடகத்துடன் இணைக்கப்பட்டவர்கள் என்று அழுத்தமாக கூறலாம். பிறந்த ஊரில் சிறு புல் கூட மகிழ்ச்சி அளிக்கும் என்கிறது ஒரு அயல்நாட்டு பொன்மொழி. அப்படி பார்த்தால் மாற்றள்ளியில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், இயற்கை அன்னையின் மடியில் பிறந்தவர்கள். இங்குள்ள கல், மண், செடி கொடிகள், குன்றுகள், மலைகள் அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடியவைத்தான். இங்கே மலைகளும் குன்றுகளும் ஊரை சுற்றி காவல் அரண் போல் சூழ்ந்துள்ளன. தேன்குண்டு மலை மீது நின்று பார்த்தால் மாற்றள்ளியின் எழில் கொஞ்சம் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. முழு ஊரே விசாலமான ஒரு பள்ளத்தாக்கில் மௌனமாக உறங்குவது போல் தோன்றுகிறது. ராமாபுரம், கௌதல்லி போன்ற அக்கம் பக்கத்து ஊர்கள் எல்லாம் மாற்றள்ளியை விட சற்று உயரத்தில் அமைந்துள்ளன. மாதேஸ்வரன் மலை, ஆனமலை, தேன்மலை, குருகுஞ்சு மலை போன்ற 77 மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதாக நாட்டுப்புற பாடல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த 77 மலைகளும் மாற்றள்ளியை சுற்றிதான் உள்ளன. மாற்றள்ளி மலைகளின் ராணி. இங்கே ஊரை சுற்றி கல்கார மலை, தேன்குண்டு மலை, பெரிய மலை, பீரங்கி மலை, சாம்பராணி மலை, எருது மலை, பச்சை மலை, பவளமலை, கத்திரி மலை போன்ற மலைகள் வானலாவ உயர்ந்து நிற்கின்றன. பாலாறு நதியிலுள்ள கர்கை கண்டி மாற்றள்ளி மக்களுக்கு பிக்னிக் ஸ்பாட்டாக விளங்கி வருகிறது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு மேட்டூர் அணை கட்டிய போது அணை நீரால் தமது நிலபுலன்களை இழந்த நமது முன்னோர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து அரசு அளித்த கொஞ்ச நெஞ்ச நிவாரண நிதியை பெற்றுக்கொண்டு மாற்றள்ளி என்னும் மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் குடியமர்ந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மன்னர் ஆட்சி காலத்தில் மாற்றள்ளி செல்வாக்குடன் திகழ்ந்திருந்தது. பல்வேறு குறுநில மன்னர்கள் மாற்றள்ளியில் ஆட்சி புரிந்துள்ளனர். கிபி 17ஆம் நூற்றாண்டில் சேசு சபை பாதிரிமார்கள் இந்த கோட்டையில் இருந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அனுமதி பெற்று மாற்றள்ளி சுற்றுவட்டத்தில் கிறிஸ்துவத்தை போதித்து வந்ததாகவும் பிற மதத்தினர் பலர் கிறிஸ்தவர்களாக மனம் மாறினார்கள் என்றும் சேசு சபை குருக்களின் ஆண்டறிக்கை ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால்
பிற்காலத்தில் அந்நிய படைகளின் ஆக்கிரமிப்பால் இந்த கோட்டை அழிவுற்று பாளையக்காரர்களின் ஆட்சியும் நிறைவுக்கு வந்தது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு திப்பு சுல்தான் காலத்தில்தான் இக்கோட்டை அழிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. நமது முன்னோர்கள் கடந்த நூற்றாண்டில் மாற்றலிக்கு குடியேறிய போது கோட்டையின் சுவர்களும் அதை சுற்றிய பள்ளமும் சேதமடையாமல் இருந்திருக்கின்றன. மாற்றலியில் லூர்து மாதா கெபிக்கு வலதுபுறம் இருக்கும் கட்டிடம்தான் இந்த ஊரில் கட்டப்பட்ட முதல் தேவாலயம். இந்த கட்டிடமும் அதை சுற்றியுள்ள பாதுகாப்பு சுவரும் அன்றைய பங்கு தந்தை முன் அனுமதி பெற்று கோட்டையிலிருந்து எடுத்து வந்த செங்கற்களால் கட்டியவை ஆகும். அதன் பிறகு பலர் வீடு கட்ட கோட்டையிலிருந்து மீண்டும் மீண்டும் செங்கல் எடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த நூற்றாண்டில் நமது முன்னோர்கள் நாயம்பாடி பகுதியிலிருந்து இங்கே குடியேறிய போது சுள்ளுவாடி, பழைய மாற்றல்லி, கடம்பூர் போன்ற ஊர்கள் மட்டுமே இருந்தன. சந்தனப்பாளையம், கீரைப்பாத்தி, கரட்டுக்கோவில், வட்டர்தொட்டியில், வெட்டுக்காடு போன்ற பகுதியிலெல்லாம் வனாந்திரமாக இருந்தது. காலப்போக்கில் காடு தள்ளி அவை விவசாய பூமியாகவும் வசிப்பிடமாகவும் ஆக்கப்பட்டன. நமது முன்னோர்கள் நாயம்பாடி பகுதியிலிருந்து மாற்றல்லிக்கு வருவதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கு கிறிஸ்துவ மதம் பரவி இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. கிபி 17ஆம் நூற்றாண்டில் சேசு சபை குருக்கள் மைசூர் மாகாணத்தில் மறைபரப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். சேசு சபை குருக்கள் ஆண்டறிக்கை கோப்புகளின்படி கிபி 17ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலேயே மாற்றலியில் கிறிஸ்துவம் விதைக்கப்பட்டது. கிபி 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சேசு சபை குரு லியோனார்டோ சின்னசாமி அவர்கள் மைசூர் மாகாணத்தில் மறைபரப்பு பணியை மேற்கொண்டிருந்தார். இவர் மாற்றல்லி வரை கால்நடையாக வந்து கோட்டையிலிருந்த ஆட்சியாளரின் அனுமதி பெற்று கிபி 1650-51 இங்கிருந்த மக்களில் சிலருக்கு திருமுழுக்கு வழங்கி கிறிஸ்தவர்களாக்கினார். அனபாரா என்ற உயர் சாதி மக்களே மாற்றல்லியில் முதலில் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறினார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மைசூர் அரசர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் இடையே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலம். கிபி 1656 நாவல்பட்டி தாக்கப்பட்டது. கிபி 1665 சாம்பல்லி ஜம்பு கோட்டை தாக்கப்பட்டது. எனவே நாவல்பட்டி மற்றும் சாம்பல்லியில் இருந்த கிறிஸ்தவர்கள் மாற்றல்லிக்கு ஓடி வந்து தஞ்சம் புகுந்தனர். கிபி 1665 அருட்திரு அலோசியஸ் டி அல்மேடா அவர்கள் மாற்றல்லி ஆட்சியாளரின் அனுமதியுடன் இங்கே தூய மைக்கேல் ஆலயத்தை கட்டி கிறிஸ்தவ விசுவாசத்தை வழிபடுத்தினார். கிபி 1672க்கு பிந்தைய அறிக்கைகள் மாற்றல்லி பற்றி எதுவும் கூறாமல் மௌனம் வகிக்கின்றன. ஏனெனில் இக்காலகட்டத்தில் மைசூர் மதுரை இடையே மீண்டும் மீண்டும் யுத்தங்கள் நடைபெற்று மாற்றல்லியும் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. கிபி 1682 86க்கு இடைப்பட்ட போர்களில் மைசூர் மிஷனில் இருந்த 7 குடியிருப்புகளில் 4 குடியிருப்புகள் அழிக்கப்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதில் மாற்றல்லியும் ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். அதன் பிறகு கிபி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நாயம்பாடி பகுதியிலிருந்து நமது முன்னோர்களின் வருகையுடன் மாற்றல்லியில் மீண்டும் கிறிஸ்துவம் துளிர்விட ஆரம்பித்து இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. நாயம்பாடியில் அழகான கிறிஸ்துவ தேவாலயம் இருந்தது. ஒரு காலத்தில் தீராத நோய் நொடிகள் வந்து மக்கள் தவியாய் தவித்து வந்தனர். தீவிரமாக நோய்வாய்ப்பட்டவர்களை காப்பாற்ற வழி இல்லாமல் அவர்களின் அவஸ்தையையும் கண்ணில் பார்க்க முடியாமல் கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அந்நோயாளிகளை ஆற்றில் எடுத்து விட்டு விடுவார்களாம். இந்நிலையில்தான் தங்கள் ஊரில் ஆரோக்கியநாதர் சொரூபத்தை வைத்து நோய் நொடிகளிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். காலப்போக்கில் ஆரோக்கியநாதர் மீது மக்கள் கொண்ட விசுவாசம் அவர் பெயரில் ஓர் ஆலயம் கட்ட தூண்டியது. அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாயம்பாடியில் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தை கட்டினார். ஆனால் கட்டும் போதே அவர் ஒரு நாள் இந்த ஆலயம் மீன்களும் முதலைகளும் அடையும் என்று முன் அறிவித்திருந்தாராம். அவரது வாக்கு நிஜமானது.
மேட்டூர் அணை கட்டிய போது ஊருடன் கோயிலும் நீரில் மூழ்கி அதில் மீன்களும் முதலைகளும் அடையும்படி ஆகிவிட்டது. இப்போது அணையில் நீர் குறையும் போது இந்த கோவிலின் உயரமான இரு கோபுரங்களும் தனது இரு கரங்களையும் உயர்த்தி இடம்பெயர்ந்த தனது மக்களுக்காக ஆண்டவனை நோக்கி பிரார்த்திப்பது போல காட்சியளிக்கிறது. ஆலயம் நீரில் மூழ்கும் போது அதிலிருந்த மணி சவேரியார் பாளையத்திற்கு கட்டில் மேல் வைத்து எடுத்து செல்லப்பட்டது. அங்கிருந்த மரப்பீடம் லூர்தன்னை சொரூபம் எடுத்து வரப்பட்டு மார்ச்சல்லியில் லூர்தன்னை கெபியில் வைக்கப்பட்டுள்ளது. குடியிருந்த வீடுகளையும் சோறு போட்ட நிலபுலன்களையும் பிரார்த்தனை செய்து வந்த கோவிலையும் இழந்து மன ரீதியிலும் களைப்புற்ற நமது முன்னோர்கள் போகும் திசை தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போதுதான் அவர்களின் மனதில் மாற்றல்லி என்னும் விடிவெள்ளி தோன்றியது. அப்போது இழப்பீட்டு பணம் மேச்சேரியில் வழங்கப்பட்டது. வெள்ளி பணத்தை சாக்கு பைகளில் கொண்டு வந்து அளந்து அளந்து கொடுத்தார்களாம். நமது முன்னோர்களும் கிடைத்த பணத்தை மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு குழந்தை குட்டிகளுடன் மார்ச்சல்லியை நோக்கி மேற்கே பயணம் மேற்கொண்டார்கள். போக்குவரத்து வசதி இல்லாத அக்காலத்தில் கால்நடை பயணமே கதி. நாயம்பாடியிலிருந்து குரவன்கல் ஆறு, கத்திரிமலை, பச்சைமலை, பறையன்மலை, போதைமலை, சிலுவைக்கல் ஆறு, குட்டிச்சுவத்து மலை, பெரிய மலை, பாலாறு வழியாக யானைகள் நிறைந்த காட்டுப்பாதையில் நடந்து வந்து மாற்றல்லி என்னும் பள்ளத்தாக்கை அடைந்தனர். கிபி 1020களில் மேட்டூர் அணை கட்ட சர்வே நடந்து கொண்டிருந்த போதே நாயம்பாடியிலிருந்து இடம்பெயர்ந்து கவுண்டர் குடும்பத்தினர் மாற்றல்லிக்கு குடியேறினர். அப்போது புது மாற்றல்லி இருக்கவில்லை. எனவே இவர்கள் பழைய மாற்றல்லியில் குடியமர்ந்தனர். கவுண்டர் குடும்பத்தில் மரிய சூசை கவுண்டர், சின்ன குழந்தை கவுண்டர், தோமாஸ் கவுண்டர், பாக்கிய கவுண்டர் என 4 பேர் அண்ணன் தம்பிகள். பிறகு கவுண்டர் குடும்பம் புதுமாற்றியில் லம்பானி இனத்தைச் சேர்ந்த ஆதியான் என்பவரின் ஜமீனை விலைக்கு வாங்கி குடியேறியது. இவ்வாறு கவுண்டர் வீட்டாரின் 4-5 குடும்பங்கள் நாயம்பாடியில் இருந்ததை விட இங்கே செல்வர்களாக வாழ்ந்து வந்தனர். மரிய சூசை கவுண்டர் ஆதியான் என்பவரிடம் வாங்கிய நிலத்தின் ஒரு பகுதியை கோவிலுக்கு தானமாக வழங்கினார். கோயில், மாற்றல்லி, ஊர் எல்லாம் அவர் தானமாக வழங்கியதுதான். மரிய சூசை கவுண்டர் அளித்த ஜமீனில் தான் பிறகு அழகான கோவிலும் பள்ளிக்கூடங்களும் கட்டப்பட்டன. மரிய சூசை கவுண்டரை நினைவு கூறும் பொருட்டு அவர் இறந்த பிறகு கோவில் வளாகத்திலேயே அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இப்போதும் கோவிலின் இடதுபுறம் அவரது கல்லறையை காணலாம். ஆடு மாடு மேய்த்தல் அப்போது மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. இப்போது கரட்டுக்கோவில் இருக்கும் பகுதி அப்போது காடாக இருந்தது. சிறுத்தைகள் அதிகமாக இருந்தன. மாடு மேய்க்கும் சிறுவர்களான கூக்குவால் தாவீது, சேடப்பட்டி ராசப்பன், லாசர் போன்றோர் சீரி குச்சியில் சிலுவை செய்து இப்போது அந்தோனியார் கோவில் இருக்கும் இடத்தில் நட்டு புனித வனத்து அந்தோனியாரின் சொரூபத்தை வைத்து வேண்டிக் கொண்டனர். அந்த சீரி குச்சி துளிர்விட்டு வளர்ந்ததாம். இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. வனத்து அந்தோனியாரின் மீது மக்களின் பக்தி வளர்ந்தது. ஆரம்பத்திலிருந்தே சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் மார்ச்சல்லியில் சகஜமான விஷயமாக இருந்திருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாத காலத்தில் ஊரை ஒட்டிய காட்டில் சாராயம் காய்ச்சுவதையும் கரிக்கட்டை வெட்டுவதையும் சிலர் தொழிலாக செய்து வந்துள்ளனர். ஆரம்ப காலத்திலிருந்தே மார்ச்சல்லியில் கிறிஸ்துவ பாதிரிமார்களும் ஆர்வமுள்ள இளைஞர்களும் சாராய ஒழிப்பு போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இருப்பினும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல் குடிப்பவர்கள் இருக்கும் வரை இங்கே சாராயத்தையும் ஒழிக்க முடியாது என்பது உண்மை. நாயம்பாடியிலிருந்து மக்கள் குடும்பம் குடும்பமாக மார்ச்சல்லிக்கு குடியேறிய போது இங்கே ஆலயமும் இல்லை, பாதிரியர்களும் இல்லை. நாயம்பாடியில் அழகிய ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து பழகிவிட்ட மக்களுக்கு இங்கே வெறிச்சோ என்றிருந்தது. கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு, புது நன்மை, திருமணம் போன்ற
திருவருட்சாதனங்களை பெற வேண்டும் என்றால் பிஜி பாளையத்திற்கு செல்ல வேண்டும். மாற்றள்ளி மக்கள் பிஜி பாளையத்திற்கு சென்று கேட்டு கொண்டதின் பேரில் அப்போது பங்கு தந்தையாக இருந்த பிரெஞ்சு பாதிரியார் கிராத்தோன் அவர்கள் மாற்றள்ளிக்கு வருகை புரிந்தார். அப்போது இங்கே 600 கத்தோலிக்க மக்கள் இருந்தனர். இங்குள்ள மக்களின் கிறிஸ்தவ விசுவாசத்தை கண்டு மரிய சோசை கவுண்டருடன் ஆலோசித்து அவர் தானமாக வழங்கிய பூமியில் 1935ஆம் ஆண்டு புனித லூர்து அன்னையின் பெயரில் ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பி மாற்றள்ளியை தனி பங்காக மாற்றினார். கிராத்தோன் காலத்தில்தான் மாற்றள்ளியில் ஆரம்ப பள்ளி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது லூர்தன்னை கெபி இருக்கும் வளாகத்தில் அப்போது ஆரம்ப பள்ளி நடத்தப்பட்டது. மாற்றள்ளியில் கட்டப்பட்ட முதல் ஆலயத்தை அப்போது மைசூர் பங்கு குருவாக இருந்த அருட்தந்தை ரேனு பியூகா மந்திரித்தார். அதன் பிறகு பியூகா மைசூர் ஆயரானார். அவர் ஆயரான அதே நாளில் கன்னடர் ஒருவருக்கும் மலையாளி ஒருவருக்கும் குருப்பட்டம் வழங்கினார். மேத்யூ என்ற அந்த மலையாளி பாதிரியார் குருப்பட்டம் பெற்ற உடனே மாற்றள்ளிக்கு அனுப்பப்பட்டார். இவர்தான் மாற்றள்ளியின் முதல் பங்கு தந்தை. புனித வனத்து அந்தோனியார் கோவில் ஆரம்பிக்கப்பட்டதும் சந்தனபாளையத்தில் காடு தள்ளியதும் இவரது காலத்தில்தான். சுமார் 4 வருட காலம் மாற்றள்ளியில் சேவை புரிந்த இவர் தன் பணியை முடித்து கொண்டு திரும்பும்போது மக்கள் மொசுல் முழுவரை அழுது கொண்டே பின்தொடர்ந்து சென்று வழி அனுப்பி வைத்தனர். மாற்றள்ளி வரலாற்றில் தங்க சூரியனாய் ஜொலிப்பவர் தாத்தா சாமியார் என்று பிரசித்தி பெற்ற ஜோசப் கிளமெண்ட் சார்ல்ஸ் செர்வியர் அவர்கள். இவர் 1954 முதல் 17 ஆண்டுகள் மாற்றள்ளியில் பணிபுரிந்தார். அதன் பிறகு அருட்திரு மரிய ஜோசப் அவர்கள் செர்வியர் அடிகளாரை அடுத்து 1970 முதல் 1972 வரை குறுகிய காலம் மட்டுமே மாற்றள்ளியில் பங்கு சாமியாராக பணியாற்றினார். அதன் பிறகு 1972 முதல் 78 வரை அருட்தந்தை கிரகோரி மாற்றள்ளிக்கு பங்கு தந்தையாக வந்தார். தென்குண்டு மலை மீது ஆரோக்கிய அன்னை கோவிலையும் பழைய மாற்றள்ளியில் செபஸ்தியார் கோவிலையும் அமைத்தார். சுள்ளுவாடி, பழைய மாற்றள்ளி, கரட்டு கோவில் ஆகிய இடங்களில் குழந்தைகளுக்காக நர்சரி பள்ளிகளை ஆரம்பித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது வானுயர காட்சியளிக்கும் புனித லூர்தன்னை ஆலயத்தை கருங்கற்களால் கட்டி எழுப்பி மக்கள் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்தார். அதன் பிறகு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற ஜோசப் டிசூசா அவர்கள் அதுவரை மூடப்பட்டிருந்த மரியன்னை உயர்நிலை பள்ளியை மீண்டும் திறந்து கன்னட வழி பள்ளியாக செயல்பட வழிவகுத்தார். அடுத்து வந்த வின்சென்ட் பெர்னாண்டஸ் அடிகள் 1984 முதல் 89 வரை லூர்தன்னைக்கு அழகிய கெபியும் உயர்தர ஆரம்ப பள்ளிக்கு புதிய கட்டடத்தையும் கட்டினார். அத்துடன் வெளிநாட்டிலிருந்து பெரிய மணி வாங்கி மணிகொண்டையும் கட்டினார். இவர் பங்கு தந்தையாக இருந்த காலத்தில்தான் மாற்றள்ளி பங்கு பொன்விழா கொண்டாடியது. அவருக்கு பிறகு 22 ஆண்டு காலம் ஒற்றை தொட்டியில் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள் தந்தை பிரான்சிஸ் கோடஸ்ட் மாற்றள்ளி பங்கு தந்தையாக 1989ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். அடுத்த பங்கு தந்தையாக அருள் தந்தை அருள்ராஜ் அவர்கள் புனித மரியன்னை இளநிலை கல்லூரியை ஆரம்பித்து அதற்கு தேவையான கட்டிடத்தையும் கட்டினார். கரட்டு கோவிலில் அழகிய ஆலயத்தை எழுப்பி ஞாயிறு தோறும் திருப்பலி நடைபெற வழிவகுத்தார். அதன் பிறகு அருட்தந்தை கொலாசோ, அருட்தந்தை வின்சென்ட் டிசூசா இவர்கள் மாற்றள்ளிக்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்கள். மேலும் தற்போது அருட்தந்தை ஜோசப் பாக்கிராஜ் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க மாற்றள்ளி பங்கிலிருந்து பிரிந்த ஒட்டத்தொட்டி, ஒடக்காப்பள்ளம், கௌதல்லி, தோமையார்பாளையம், பிரகாஷ்பாளையம், மரியமங்கலம், ஜக்கல்லி, ஜாகேரி, ஜல்லிப்பாளையம் மற்றும் கரட்டு கோவில் தனி பங்குகளாக வளர்ந்து மக்களை ஆன்மீகத்தில் மிக சிறப்பாக வழிநடத்துகின்றன. இவ்வாறு மாற்றள்ளி மண்ணில் கிறிஸ்தவ பாதிரிமார்களின் நற்பணி
இன்று வரை தொடர்கிறது. இனியும் தொடரட்டும் என வாழ்த்துவோம்.